எல்லாருக்கும் வெல்கம் டு புக்ஸ் வித் கேரமல். நான் ஜெனிஃபர். இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது ஒரு ஹியூஜ் புக் ஹால் தான். நீங்க புக் கம்யூனிட்டில புக்ஸ் வீடியோலாம் நிறைய பாப்பீங்க, புக் ஹால் வீடியோலாம் நிறைய பாப்பீங்கன்னா புக் பையிங் அண்ட் புக் ரீடிங் ரெண்டுமே வேற வேற ஹாபி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ற எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கும் அந்த ரெண்டு ஹாபியும் இருக்கு. நான் ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி புக் கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு 15 வருஷமா ரீட் பண்றேன். இதுல மெஜாரிட்டி வந்து சென்னை புக் ஃபேர்ல நான் வாங்கினது. போய் வாங்கல, வேற ஒருத்தவங்களை விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். சோ எல்லா ஸ்டாலும் எல்லாம் என்னால போய் பார்த்து வாங்க முடியல. எந்தெந்த ஸ்டால்லாம் எனக்கு தெரிஞ்சுச்சோ அதெல்லாம் சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கினேன். கொஞ்சம் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கினேன். நான் ஒரு ஜனரஞ்சகமான ரீடர். ரொம்ப இலக்கணம், இலக்கியம், அரசியல் அப்படின்னு மட்டும் படிக்காம பெரும்பாலும் நான் ரொம்ப லைட் ஹார்ட்டடான, என்ன ஹாப்பியா வச்சுக்கிற, ஹியூமன் எமோஷன் நிறைய இருக்கிற மாதிரியான புக்ஸ் தான் படிப்பேன். சோ இது ஒரு மிக்ஸ்டு ஹாலா தான் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால்லாம் பார்க்க பிடிக்கும்னா இது ஒரு பெரிய வீடியோவா இருக்கும். ரிலாக்ஸ்டா ஜாலியா உட்காந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இதுல எந்த புக் நீங்க படிச்சிருக்கீங்க, இல்ல எந்த புக் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 2 நிமிஷம் இன்ட்ரோவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம வந்து ஹால்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன்லைன்ல வாங்கினதை ஷேர் பண்றேன். விகடன்ல ஜான் ஸ்டார்டிங்லோ என்னமோ 20% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சோ அப்ப வந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கினேன். அதுல இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிரிண்ட் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் பண்ணி வரும்னா அந்த புக்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு வரவே இல்லை. நரன் அவங்க எழுதின வேட்டை நாய்கள் எப்போ படிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா படிப்பேன். இது வந்து 2 பார்ட். ஹார்ட் கவர்ல இருந்துச்சு, ஒன்னு இந்த மாதிரி நார்மல் பேப்பர் பேக்ல இருந்துச்சு. உப்பு மனிதர்களின் பகையும் கதையும். இது நல்லா இருக்கும்னு யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இது வந்து படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ அதனால இது 2 வாங்கிருந்தேன். அடுத்து போராட்டங்களின் கதை அப்படின்னு முத்துகிருஷ்ணன் அவங்க எழுதின புக். இதுவுமே ஆன்லைன்ல விகடன்ல தான் வாங்கினேன். காதல் கதைகள், குடும்ப நாவல்கள், த்ரில்லர்ஸ், அது இல்லாம மத்த கதைகள்லாம் எப்படி எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் விட எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து வரலாற்று நாவல்கள் ரொம்ப பிடிக்கும். அது தமிழ்ல வரலாற்று நாவலா இருக்கும், இல்ல இங்கிலீஷ்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீரதிகாரம் பார்ட் 1 பார்ட் 2 20% ஆஃபர்ல இருந்துச்சு. சோ இதுவும் வாங்கியிருந்தேன். எப்ப படிப்பேன்னு கேட்காதீங்க, தெரியாது. படிப்பேன், கண்டிப்பா படிப்பேன். பப்ளிகேஷன்ஸ்ல நான் ஆர்டர் பண்ணதுல வந்த புக்ஸ் இதுதான். இன்னும் ஒரு 4 5 இன்னும் எனக்கு வராம இருக்கு. நெக்ஸ்ட் இங்க எதுவும் ஆஃபர் இல்ல, ஆனா இந்த அன்பினி கவிதைகள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஜெனி, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. சோ அதனால வாங்கிருந்தேன். செய்தி வெளியீடு இதுவும் ஆன்லைன்ல தான் வாங்கினேன் நானு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னா அன்பினி கவிதைகள்னு 4 தொகுப்பு இருக்கு. பிரைஸ் எதுவுமே எனக்கு இப்ப டாப் ஆஃப் த மைண்ட் ஞாபகம் இல்ல, அதனால சாரி. ராவண காதல் இதுவும் அங்கதான் வாங்கினேன்னு நான் நம்புறேன். இறைவில வந்து மஸ்ட் ரீட் 100 தமிழ் புக்ஸ்னு ஒரு கையேடு கொடுத்திருக்காங்க. அதை நான் இப்பதான் பாக்குறேன். படிக்கிறோம், 100ஐயும் படிக்கிறோம், எப்பயாவது படிக்கிறோம். ஆன்லைன்ல வாங்கினது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ். அவங்க வந்து இந்த வாட்டி ஸ்டால் போர்ட்ல போல இருக்கு, என்ன ரீசன் எல்லாம் தெரியல. ஏதோ ஒரு சின்ன பிட் மாதிரி அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அவங்களோட ஸ்டோர் இன் ஸ்டோருக்கு வர்றவங்களுக்கு 20% ஆஃபரும், ஆன்லைன்ல அவங்களோட வெப்சைட்ல வந்து 15% ஆஃபரும் போட்டிருந்தாங்க. சோ நான் அங்க அந்த கொஞ்சம் புக்ஸ் அந்த 15% ஆஃபர்ல கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் நான் சென்னை புக் ஃபேர்ல போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்ல. யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன்னா படிக்காம இருக்கிறதே நிறைய இருக்கு. படிப்போம், அடுத்த வருஷம் வாங்கலாம், இல்ல இன்பிட்வீன் வாங்கலாம்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னதுக்கு அப்புறம் தான் நான் புக் ஃபேர்ல புக்ஸ் வாங்கினது. சோ இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டது. இது எல்லாமே 15% ஆஃபர்ல இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு வந்து 20% ஆஃபர்ல கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எதுன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம், பாரதி புத்தகாலயத்துல இருந்து. இதோட விலை வந்து பிரைஸ் உள்ளேயே இருக்கும்ல, நான் ஏன் தெரியலன்னு சொன்னேன். எங்க இருக்கு? 280 ரூபாய். 280 ரூபாய் 15% ஆஃபர்ல கிடைச்சிச்சு. இது குமரி. இது எல்லாமே நான் பிளர் பார்த்தது, இல்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணையில யாராவது ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தது. சோ அந்த 15% ஆஃபர் புக் ஃபேருக்கு போக முடியலங்கிற புண்பட்ட மனசு ஆன்லைன்ல புக் வாங்கி ஆத்துங்கிற பீரியட்ல இருந்தேன் அப்படிங்கறதுனால இதெல்லாம் நான் பிக் பண்ணேன். இது வந்து புக் ஹால் தாங்கிறதுனால நான் ரொம்ப புக்கை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். ரீசன் ரொம்ப தீவிரமா எனக்கும் நிறைய புக்கை பத்தி தெரியாதுங்கிறது. இன்னொரு ரீசன், புக் படிச்சாதான் அதை பத்தி நம்ம நிறைய பேச முடியும். அதனால நான் என்னென்ன புக் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வேல ராமமூர்த்தி சார் எழுதின பட்டத்து யானை. இவங்க எழுதின குற்ற பரம்பரை நான் வச்சிருக்கேன். படிச்சுட்டேனா இல்ல, ஆனாலும் அவங்களோட இன்னொரு புக்கும் வாங்கியிருக்கேன். படிச்சிருவேன், நம்பிக்கை அதானே எல்லாம். வேலராமமூர்த்தி அவர்களின் கதைகள். எனக்கு வேலராமமூர்த்தி சாரோட எழுத்து நடை வந்து பிடிக்கும். சோ அதனால கண்டிப்பா இந்த புத்தகங்கள் நமக்கு பிடிச்சுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சோ இது வந்து அவரோட கதைகள். அவங்களோட 38 கதைகள் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சிறுகதை தொகுப்புகள் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எழுத்தாளர் இருக்காரு அப்படிங்கறதே டிஸ்கவரி புக் பேலஸ்ல லாஸ்ட் இயரோ இந்த இயரோ எது நல்லா புக் போகுது அப்படின்னு பேசையில ஏதோ ஒரு கிளிப்பிங் வந்து தான் நான் பார்த்தேன். கபிலன் வைரமுத்து சாரோட செகண்ட் சன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எழுதுன 3 புக்குமே வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்லயுமே நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகோல் புக் பேலஸ் அந்த வெப்சைட்ல
15% ஆஃபர்ல இருந்துச்சு. நித்திலன் வாக்குமூலம். நான் ரொம்ப வருஷமா யூடியூப்ல இருக்கேன், நிறைய ஹால் காமிச்சிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாமே என்னோட vlogல நிறைய நான் காமிச்சிருக்கேன். ஆனா புக் ஹால்னு ஒண்ணு நான் தனியா பண்ணதில்ல. புக் ஹால் பண்றப்ப ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்ல கனிவா சொன்னீங்கன்னா நான் மாத்திக்குவேன். எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் அப்படியே சொல்றேன். மாக்கியவல்லி காப்பியம், இதோட விலை 360. சில இதுக்கு விலை சொல்றேன், சில இதுக்கு விலை சொல்லல, சாரி. இதுவும் கபிலன் வைரமுத்துவோட சிறுகதைகள், அம்பரா துணி அப்படிங்கிற இந்த ஒரு நாவல். எனக்கு எழுத்தாளர் முகில் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலுமே ரொம்ப பிடிக்கும். அவங்களதுல நான் 2 வாங்கியிருந்தேன். ஒன்னு வந்து காதல் சரித்திரம், இன்னொன்னு வந்து பயண சரித்திரம். இது ரெண்டுமே 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ். ஆனா வாங்கினது வந்து டிஸ்கவரி பேலஸ் வெப்சைட்ல. பெருசா கவிதை படிக்கிற ஆள் கிடையாது, ஆனா படிக்கணும், கவிதையெல்லாம் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற ஆள். வாடியது கொக்கு அப்படின்னு இதுல ஏதோ ஒரு துணுக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. குட்டி புக்கு சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடியது கொக்கு இதுவும் அங்கதான் வாங்கினேன். சென்னை புக் ஃபேர் ஹால். இன்னும் நான் சென்னை புக் ஃபேர்ல வாங்கின ஒரு புக்கு கூட காட்டல. எத்தனை நிமிஷம் பேசி வச்சிருக்கேனே தெரியல. உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாக்கையில எங்கேயாவது டொப் 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 டொப்னு நான் விட்டு விட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாலாம் நான் 1/2 மணி நேரம் எதையாவது பத்தி பேசிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் எங்கேயுமே கேள்விப்படல, இந்த ரைட்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த பேரை பார்த்துட்டு வஞ்சம் தீர்ப்பது கொலையல்ல வதம், இதை பார்த்துட்டு எனக்கு படிக்கணும் போல இருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். சக்தி சூர்யா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நிலைமை என்னன்னா, நான் இப்படி வச்சேன்னா புக்கு தெளிவா தெரியும். ஆனா எனக்கு புக்கு விலை என்னன்னு தெரியாது, ஏன்னா நான் கண்ணாடி போடல. விலை வந்து 250 ரூபாய். ரொம்ப நாளா என் விஷ்லிஸ்ட்ல இருந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு புத்தகம். இடையில நான் தேடையில எனக்கு கிடைக்காம இருந்த புத்தகம் கூட. ஏன் அப்போ கிடைக்கலன்னு தெரியல. அறம் ஜெயமோகன் அவங்களோடது. எனக்கு புக்குக்கு ரிவ்யூ எல்லாம் எப்படி பண்ண தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரெக்கமெண்டேஷனே என்கிட்ட யாரும் கேட்டாங்கன்னா, நிறைய படிக்கிறீங்கல்ல ஜெனி, ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கனாலே அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்க. இந்த சேனல் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து என்னோட திருப்திக்காகவும் என்னோட ஹாப்பினஸ்க்காகவும் செய்யறது. லைக் மைண்டட் பீப்புளை பாக்குறதுக்காகவும் லைக் மைண்டட் பீப்புளோட பேசுறதுக்காகவுமான ஒரு வெளின்னு சொல்லலாம். இது எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ஆனா இது நம்ம படிப்போமான்னே நான் வாங்கவே இல்லை. இதுல ஆஃபர்ல இருந்துச்சு. இதுவும் இங்க வாங்கினாலும் எனக்கு தெரியல, இங்கதான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆட்டோட தான் நான் வச்சிருக்கேன், சோ அதனால இங்கதான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 7 தலைமுறைகள் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் சூப்பர் ஆளு. ஏன்னா நான் பெரும்பாலும் கதைகள்லயே தான் இருப்பேன். தாய் மார்க்சிம் கார்கி. இந்த புத்தக பரிந்துரை, தமிழ்ல நல்ல புத்தகம் படிங்க அப்படின்லாம் பரிந்துரை பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த புத்தகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வாங்குவோம், படிப்போம், ஒன்னால் முடியும், இந்த ஜானருக்குள்ளேயும் நீ போலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் டிஸ்கவரி புக் பேலஸ்ல வாங்கினது. நெக்ஸ்ட் சென்னை புக் ஃபேர்ல வாங்கினது. ஆனா அவங்க பதிப்பகத்துல இருந்தே கேட்டு வாங்குவோம்ல, அப்படி. எனக்கு இந்த பெண் குடும்ப நாவல்கள் படிக்க ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்களேன். இல்ல நான் அந்த சேனல்ஸ் பாக்கலையான்னு தெரியல, இந்த மாதிரி குடும்ப நாவல்களை நான் ஹால்ல பார்த்ததே இல்ல. புக் ஹால் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பரிந்துரை செய்யற புத்தகங்களும் நான் படிக்கிற புத்தகங்களும் ஒன்னா இருக்கு, ஒன்னா இல்ல, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனா புக் ஹால் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி குடும்ப நாவல்கள் பார்த்து நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு சிஸ்டர் வந்து தமிழ் புத்தகம்னு நினைக்கிறேன் அவங்க சேனல் பேரு, அவங்க மட்டும் ரமணிச்சந்திரன் மேம் நாவல்ஸ் வந்து காட்டுவாங்க. சோ இது வந்து சரண்யா ஹேமா அப்படிங்கிறவங்க வந்து சப்போஸ் தெரியல அப்படின்னா குடும்ப காதல் கதைகள் எழுதுவாங்க. நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ரொமான்ஸ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி, நம்ம தமிழ் சமூகம் தமிழ் சூழலுக்கு ஏத்த மாதிரியான குடும்ப காதல் கதைகள் தான் எழுதுற ஆத்தர்ல இவங்களும் ஒருத்தவங்க. ரமணிச்சந்திரன், முத்துலட்சுமி ராகவன், காஞ்சனா ஜெயதிலகர், சசி முரளி, சரண்யா ஹேமா, நித்தனி பிரபு, எக்கச்சக்கமா இருக்காங்க. மல்லிகா மணிவண்ணன், இன்ஃபாலோசியா, அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்காங்கல்ல. அவங்களோட நாவல் எல்லாம் கிண்டல்லே ஃப்ரீயா கிடைக்கும். அப்புறம் அவங்க வெப்சைட்லயே கூட ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச ஒருத்தத இந்த புக்கு படிக்கல, நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், என்ன ஏதோ சிரிக்க வைக்குது, என்ன ஏதோ யோசிக்க வைக்குது, என் இயல்புல இருந்து என்னோட ரியாலிட்டில இருந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன், அந்த மாதிரி நமக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு எழுத்தாளரை நம்ம எப்படி வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? அவங்கள பத்தி நிறைய இடத்துல சொல்லலாம். அவங்களோட ஆன்லைன் பிரசன்ஸ்க்கு நம்ம ஏதாவது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அது எல்லாத்தையும் விட அவங்களோட புக்கு வாங்கி படிக்கலாம், அவங்களோட புக்கு வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். சோ அதனால இது வந்து நாகமி பதிப்பகம்ல போடுறாங்க, ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்ல அவங்க போட்டிருந்தாங்க. சோ நான் அந்த பதிப்பகத்தை கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லவ் ஸ்டோரிஸ் பிடிக்கும், ஃபேமிலி ஸ்டோரிஸ் பிடிக்கும், ஹியூமன் எமோஷன்ஸ் பத்தி படிக்க பிடிக்கும் அப்படின்னா இவங்க நாவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்னு ஆன்லைன்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வாங்கிட்டு எனக்கு அந்த ஜானர் பிடிக்கலன்னு என்ன எதுவும் திட்டிடாதீங்க. சோ சரண்யா ஹேமாவோட வெள்ளி அலையுடன் செல்ல கயல்களும். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் யாராவது சொல்றாங்களா யூடியூப்ல? இந்த மாதிரி ஐ மீன் தமிழ் காதல் கதைகள் பத்தி எல்லாம் யாராவது பேசுறாங்களா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாக்குறேன்.
ரிதம் நழுவா ஸ்வரம். இது வந்து நான் ஏற்கனவே கிண்டல்ல படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த புத்தகம் ஏதோ பிடிக்கும். இது வந்து ஒரு மேகம் வந்து தாளாட்டுன்னு 2 இது கிண்டல்ல இருக்கு. ஃப்ரீயாவே கிண்டல் அன்லிமிட்டட்ல ஃப்ரீயாவே இருக்கு. நீங்க வேணா படிக்கலாம். ஆனா எனக்கு இது வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சோ அதே மாதிரி அதனால இது 2 நான் வாங்கிட்டேன். இது புதுசு கிடையாது. ஏற்கனவே படிச்சது இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் போய் 2வது செட் புக் எடுக்கையில தான் என்னோட கேமரா எப்படி இருக்குன்னே நான் போய் பாக்குறேன். பின்னாடி கொஞ்சம் கொடூரமா தான் ஆர்கனைஸ் பண்ணாம இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த பொன்னியின் செல்வன் இதுலலாம் ஸ்டார்ட் பண்ணதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சரித்திர நாவல்கள் மேல ஒரு பெரும் காதல் உண்டு. எப்பயுமே எந்த புக் ஃபேருக்கு போனாலும் நான் ஏதாவது ஒரு சரித்திர நாவல் வாங்கணும்னு நினைப்பேன். இனிமே நான் காட்ட போறது எல்லாமே புக் ஃபேர் போய் வாங்கினது. நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா நியூ கிரியேஷன் 21.5 அப்படின்னு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு. சாம் க்ளோரி அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடத்துறாங்க. அவங்க வந்து பிளெஸிங் பட்டீஸ் பிசினஸ் பண்றாங்க. அதாவது சென்னையில நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்க. அது வந்து சவுகார்பேட்டையிலயா இருக்கலாம், இல்ல ஹோல்சேல்லயா இருக்கலாம், இல்ல நீங்க ஃபாரின்ல இருந்து வாங்குறதா இருக்கலாம். எதா இருந்தாலும் அவங்க வாங்கி தருவாங்க. அதுக்கு அவங்களுக்கான சார்ஜ் நம்ம கொடுத்துடணும். அவங்க வாங்கி நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் நான் அவங்க மூலமா தான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். 2 பேருக்குமே புக்ஸ் பெருசா பரிச்சயம் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த இதுல இந்த ஸ்டால் இருக்குன்னா சொல்லி என்னால வாங்க முடியல. குறிப்பிட்ட ஆல்டிஸ் அரட்டை அரங்கம் இருக்காங்க இல்லையா, அந்த சார் போட்டிருந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ஸ்டால்ஸ் தான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களும் எல்லா ஸ்டாலும் கரெக்ட் பண்ணல. என்னாலையும் எல்லாத்தையும் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ போடல, ஐயோ இதை விட்டுட்டோமே, ஐயோ இந்த ஸ்டால் நம்பர் தெரியலையே அப்படின்லாம் தோணுச்சு. தஞ்சாவூர்ல 2026லயாவது புத்தக திருவிழா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். யாராவது அது சம்பந்தமா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வைங்க பாஸ். திருச்சியில கூட போன வருஷம் வரலன்னு நினைக்கிறேன். அசோக் குமார் அவங்க எழுதின சோழவேங்கை கரிகாலன். இது வந்து 2 பார்ட்டும் சேர்த்து 1500 ரூபாய். ஆஃபர் போக 10% ஆஃபர் போக வந்திருக்கும். 10% என்ன 150 ரூபாய் போயிருக்கும். 1350 ரூபாய். இந்த விமர்சனத்தை நான் நிறைய எதிர்கொண்டிருக்கேன் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்டே அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு காசு போட்டு புக் வாங்கலாமா, நீ தான் கிண்டல் வச்சிருக்கிய அதுலயே படிக்க வேண்டியதானே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு சினிமா பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு புடவை எடுக்க பிடிக்கும், சில பேருக்கு பேண்ட் வாங்க பிடிக்கும், சில பேருக்கு நல்ல காஸ்ட்லியா பைக் ஓட்டு பிடிக்கும். எனக்கு புக் வாங்கிக்கிறதுக்கு புக் படிக்கிறதுக்கு பிடிக்கும். அதனாலதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திபன் அவங்க எழுதின பல்லவ கர்ஜனை. இதெல்லாம் இவ்வளவு பெருசு இருக்குல்ல. ஆனா இந்த சரித்திர நாவல்கள் எல்லாம் அப்படியே பொரட்ட அப்படியே புரட்டிட்டே போயிடும். வேந்தன் கரிகாலன் இதுவும் அசோக் குமார் அவங்க எழுதினது. இதோட விலை வந்து 800 ரூபாய். 10% ஆஃபர்னா 80 ரூபாய் போயிருமா. இதோடது 1000 100 ரூபாய் போயிடும். 900 ரூபாய் 730 ரூபாய் இல்ல 720 ரூபாய். இப்போ நான் காமிச்ச சரித்திர நாவல்களோட ஆசிரியர்களோட புக்கெல்லாம் நான் படிச்சதே கிடையாது. சரித்திர நாவல்கள் நல்லா இருக்கணும் ஒரு ரிவ்யூ பார்த்து, ஏன்னா நான் இதெல்லாம் ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு அனுப்புனேங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிவ்யூ எல்லாம் பார்த்து தான் அந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஆனா எனக்கு அவர் எழுதுனா சரித்திர நாவல் அவர் எழுதுனா நான் படிப்பேன். நான் கண்ணை மூடி படிப்பேன். சாண்டலியன் அவங்களோட சரித்திர நாவல்கள் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவரோட சரித்திர நாவல் எல்லாமே என்னோட கலெக்ஷன்ல இருக்கணும். எனக்கு அப்புறம் வர சந்ததியர், எனக்கு சந்ததியர் வந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இல்ல வேற ஏதோ ஒரு சந்ததியர் வந்து அதை வந்து படிக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ சாண்டலியன் சாரோட எல்லா சரித்திர நாவல்களும் என்னோட கலெக்ஷன்ல இருக்கணும்னு எனக்கு ஆசை. என்கிட்ட வந்து இன்னும் ஒரு 4 இல்ல 3 தான் குட்டி புக்கு தான் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த எல்லாமே வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே ரீரீட் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் நான் வாசிச்சோம். திருப்பி ரீரீட் பண்ணணும்னு ஆசை. இந்த இதுல நான் வாங்கினது வந்து என்கிட்ட இந்த ராஜபேரிகை வந்து கிடைக்காமலே இருந்துச்சு. சாரோட நாவல் எல்லாமே வானதி பதிப்பகத்துல கிடைக்கும் உங்களுக்கு. 160 ரூபாய். 10% ஆஃபர்னா 56 ரூபாய் குறையும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கணக்கெல்லாம் நான் கொஞ்சம் தப்பா சொல்றேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் கணக்குல கொஞ்சம் வீக். சாண்டலியனோட நாகதேவி, பாண்டியன் பவனி. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சரித்திர நாவல்கள் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராணியின் கனவு, கவர்ந்த கண்கள், நாகதீபம். சாண்டிலியன் சார் எழுதின புக்ஸ்ல நான் வாங்கினது. சுவாசம் புக் கார்ட் அவங்க கிட்டயும் நான் கொஞ்சம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாமே வந்து எனக்கு ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் ஷிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சீர் வாசகர் வட்டம் அவங்கள்ட்ட இருந்து நான் அந்த ப்ரீ லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த புக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சுவாசம்ல வந்து இந்த 10 கிளாசிக் நாவல்கள் இப்ப 500 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்கல்ல அதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுல இருக்கிற அதே புக் வந்து வெண்ணிற இரவுகள்லாம் நான் திருப்பி வாங்கியிருக்கேன். சரி புக்கு தானே யாராவது படிக்கிறவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். வெண்ணிற இரவுகள், தபால்காரன் எந்த ஸ்டால்ல இருந்து வாங்கினதுன்னு உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இல்ல. சூதாடி. நெக்ஸ்ட் கீரா சாரோட ஒரு கதை தொகுப்பு. ஆக்சுவலி அவங்களோட முழு தொகுப்பு வாங்கணும்னு எனக்கு ஆசை. அந்த 9 பார்ட் வச்சிருக்காங்கல்ல அந்த தொகுப்பு வாங்கணும்னு ஆசை. நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பேசினேன். அவங்க வந்து கடைசியில பார்த்தா தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ் ரோட்ல தான் இருக்காங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுல நிறைய கட்டுரை தொகுப்புகளும் இருக்கு. சோ கட்டுரை தொகுப்புகள் அவ்வளவு நான் படிப்பேன். ஏற்கனவே நான் சாவி சாரோடதும் அப்படி வாங்கியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை. எனக்கு இவரோட எழுத்து வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இது வந்து அவங்களோட கதை தொகுப்பு.
அவங்களோட ஒரு கதைகள் தொகுப்பு. இதோட விலை வந்து 700 ரூபாய் வந்துச்சு. எல்லாமே தமிழ் புக்ஸா? அமேசான்ல ரிபப்ளிக் டே சேல்ல நான் இங்கிலீஷ் புக்ஸே ஒரு செட் போட்டு வச்சிருக்கேன். வந்து சாவி சாரோட ரைட்டர் சாவி சாரோட மொத்த தொகுப்பா இருந்துச்சு. இதுல ஆக்சுவலி அவங்க கிட்ட நான் வந்து 2 தொகுதி கேட்டேன். ஒன்னும் 2வது தொகுதியும் கேட்டேன். அப்போ அவங்க வந்து சாம் க்ளோரி கிட்ட சொல்லி 2 மட்டும் எடுங்க, மத்த எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அங்க இருக்கிற அந்த அண்ணா வந்து இது நீங்க தனியா வாங்குறதுக்கும் இது 2ம் வாங்குறதுக்கும் இது சேர்த்து வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு ஏற்றம் வராது, டிஃபரன்ஸ் வராது, மொத்தமா எடுத்துக்கோங்க, படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ எனக்கு இவங்க எழுத்து பிடிக்கும் அப்படிங்கறதுனால ஓகே மொத்தமாவே வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். சோ அந்த குவாலிட்டி வந்து அந்த க்ளூ எல்லாம் அப்படியே தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கு. சோ சாவி சாரோட நாவல்கள், கட்டுரைகள், கதைகள் எல்லாமே இதுல இருக்கு. மொத்தம் 5 பார்ட். 5ம் சேர்த்து எனக்கு வந்து 1300 ரூபாயோ 1400 ரூபாயோ வந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர், இவ்வளவு புக் வாங்கியிருக்கேன், எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களோடது. சோ அவங்க வந்து அங்க வீடியோ கால் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பையில நான் ஃபர்ஸ்ட் ஒரு புக் படிச்சு முடிச்சிட்டேன். சோ அங்க போட்டோ எடுத்து சாம் க்ளோரி எனக்கு சென்ட் பண்ணல அங்க சார் உட்காந்துருந்தாங்க. எனக்கு அப்படியே ஆசையா இருந்துச்சு, ஒரே ஒரு புக்லயாவது நம்ம போயிருந்தோம்னா ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கி பக்கத்துல நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஆனா ஏற்கனவே பசங்க எனக்காக இவ்வளவுதான் வாங்கி தூக்கிக்கலாம் இருந்தாங்க அப்படிங்கறதுனால நான் வந்து போய் கேளுங்க, கையெழுத்து வாங்குங்க அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா நான் பாத்திருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கையில மிக்க அன்புடன் எஸ்ரா அப்படின்னா சார் வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா, நான் கேட்கவே இல்லை, நான் சொல்லவே இல்லை, புக் வாங்கியிருக்கேனா அதுல இவ்வளவு புக்ல வந்து சாரோட சைனோட இருக்கு. சாரோட சைன் வாங்கி எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. சரி நம்ம கேட்கவே இல்லை ஆனா இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. நான் சட்டுன்னு எல்லா புக்ஸும் காமிச்சிடறேன். இந்த புக் மட்டும் தான் நான் புக் ஃபேர்ல வாங்கினதுல இந்த ஒரு புக் தான் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருக்கேன். ரயில் ஏறிய கிராமம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 28 நாவல்களை பத்தின கட்டுரைகள் தான் இது. அதுல இருந்து நான் என்னென்ன நாவல் படிக்கணுங்கிறதையும் எழுதி வச்சிருக்கேன். இளவரசன், பேஷோ அண்ட் தி ஃபாக்ஸ், ஒயிட் மேன் ஃபாலிங், தொலைக்காட்சி ஒரு கண்ணோட்டம், அப்புறம் ஆனி பிராங்க்லாம் ரொம்ப நாளா இருக்கு, நான் தான் படிக்காம வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சோகமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சோகமா இருக்கிற புத்தகம் படிச்சா நான் ரொம்ப சோகமாயிருவேன்னு ஃபீல் பண்ணேன். ஆண்டோனியன் கேமரா இதெல்லாம் குட்டி குட்டியா கொஞ்ச நேரத்துல நீங்க படிச்சிடலாம். தம்பி பேர் வந்து எனக்கு தெரியல. அவங்க வந்து எஸ்ரா சாரோட இருந்து ஒரு குட்டி ரீல் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல வந்து சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் இது வாங்க சொல்லிட்டேன். ஆனா அந்த ரீல் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். இந்த புக்ல எல்லாம் எஸ்ரா சார் வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காரு. செம ஹாப்பியா இருந்துச்சு. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க இதுல 100 புத்தகங்கள் இருக்கு, 100 சிறந்த சிறுகதைகள் இருக்கு. அதுல 78 80 ஆத்தர்ஸோடது இதுல இருக்கு. இது படிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த ரீல்ல என்னமோ இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நான் இதை ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படிங்கறதுனால செம ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. அந்த பையன் தான் போட்டோ எடுத்து கையை மிக்க அன்புடன் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்தும் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. ஆனா எனக்கும் கிடைச்சதுல ஹாப்பி. சோ அது 2ம். காலத்து நாவல்கள், நாவல் வாசிகள், எனதருமை டால்ஸ்டாய். ஆக்சுவலி அந்த கட்டுரைகள் தொகுப்பு சொன்னல ரயில் ஏறிய கிராமம், அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு டால்ஸ்டாய் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சஞ்சாரம், வீடில்லா புத்தகங்கள். இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு புக் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு புக் மட்டும் எனக்கு கிடைக்கல, எலியின் பாஸ்வேர்ட் மட்டும் கிடைக்கல. பனுவல்ல ஆர்டர் போடலான்னு இருக்கேன். நீல சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து, தபால் பெட்டி எழுதிய கடிதம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 20 மினிட், ஹார்ட்லி உங்களுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது இதெல்லாம் படிக்க. குற்றமுகங்கள், பேச தெரிந்த நிழல்கள். இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா புக்லயுமே சாரோட சைன் இருக்கு. எல்லாத்துலயுமே மிக்க அன்புடன் அப்படின்னு இருக்கு. இதுலலாம் இல்ல. இது அது எடுத்துட்டு இருக்கையில குளோரியோ சாமோ சைன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொம்மைகளின் பேரரசன். ஒரு புக்ல சைனை பார்த்ததும் எல்லா புக்கையும் புரட்டி பார்த்தேன்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் 2ஐயும் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். சிறிது வெளிச்சம், ஆதலினால், அக்கடா, சிரிக்கும் வகுப்பறை. இதெல்லாம் தான் எஸ்ரா சார் நான் வாங்கினது. அடுத்து இங்க என்ன மேட்டர்னா, இடையில நான் செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்ல இருந்து ஒரு பெரிய ஹால் பண்ணேன். அது எல்லாம் அப்படியே கீழே வந்து இருக்கு. என் புக்ஸ் ஷெல்ஃப் எல்லாத்தையும் நான் ஆல்டர் பண்ணணும். திருவன் சிறுகதைகள் சாரோட ஒரு சிறுகதை தொகுப்பு. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த சிறுகதைகள் தொகுப்பு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நிறைய பேரோட சிறுகதைகள் தொகுப்பு இருக்கு. ஃபுல் தொகுப்பு முடிக்கல அப்படின்னாலும் அந்த தொகுப்பு எல்லாத்தையுமே நான் வாசிச்சு வச்சிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி தொகுப்பா வாங்கி சிறுகதைகள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வாக்கியம் ராமசாமி அவங்க எழுதின அப்புசாமி டைவர்ஸ் கேட்கிறார். இதெல்லாம் நீங்க ஹால்ல எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல, நான் படிப்பேன். ஆகஸ்ட் தியாகி அப்புசாமி, ஆகாசவாணியில் அப்புசாமி, இது 3 வாங்கினேன். முகிலன் சார் எழுதுன கூடல் பாவை, இதுவும் வானதி பதிப்பகத்துல தான் வாங்கினேன்.
அங்க இருந்து வீடியோ கால் வர முடியல, அங்க இருந்து மொத்தமா போட்டோ எடுக்க முடியலங்கிறதுனால என்னால எந்த இங்கிலீஷ் புக்குமே வாங்க முடியல. ஃபைனான்ஸ் ஸ்டோர்ல என்னால எதுவுமே வாங்க முடியல. இந்த ஒரே ஒரு புக் மட்டும் தான் தனியா தெரிஞ்சு எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னேன். ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் 3 பார்ட் நான் இப்பதான் அந்த புக் ஹால் அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன். டிவர்ஜன் சீரிஸோட 4 லாஸ்ட் புக் ஹார்ட் கவர் 200 rupees வந்துச்சு. இது வந்து பாலகுமாரன் சாரோட காதல் சிறகு. நாவலாசிரியர்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர் வந்து பாலகுமாரன் சார். உடையார் வந்து நல்லா மறந்ததும் திருப்பி படிக்கணும்னு. கங்கை கொண்ட சோழபுரம் நான் படிக்க கூடாதுன்னே வச்சிருக்கேன். எனக்கு பாலகுமார் சாரோடது எனக்கு புதுசா ஒண்ணு படிக்கணும்னு தோன்றப்ப எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த நாவல் செட்டை அப்படியே வச்சிருக்கேன். ராஜேஷ்குமார் நாவல்ல 2 தான் இங்க இருக்கு. இன்னும் நான் படிச்சேன், அது எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ரூம்குள்ள வச்சிருப்பேன். விவேக் விஷ்ணு கொஞ்சம் விபரீதம் இந்த நாவல். வெள்ளை நிறத்தில் ஒரு வானவில், தவறுக்கும் தவறான தவறு, இது ரெண்டுமே ராஜேஷ்குமார் சாரோடது. பெருமாள் முருகன் சாரோட மயிர்தான் பிரச்சனையா, அப்புறம் கங்கணம். KR மீரா அவங்களோட யூதாஸின் நற்செய்தி. இவங்களோட சூர்பனகையுமே நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், ஆனா இன்னும் எனக்கு கை கிடைக்கல. இப்ப நான் காட்ட போறது எல்லாமே நான் சொன்னல அந்த குடும்ப நாவல்கள் அந்த மாதிரி. அதுல எழுதுறவங்கல நித்தனி பிரபு அப்படின்னு ஒரு மேம் இருக்காங்க. எத்தனை பேர் பிடிக்கும், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவங்க வந்து இலங்கை தமிழ்ல எழுதுவாங்க. பெரும்பாலான கதைகள் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிதான் சொல்லலாம். அதுல இருந்து அவங்கள்ட்ட இருந்து எண்ணமெல்லாம் நீ, இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஆனா எனக்கு வந்து நமக்கு பிடிச்சவங்களை வேற எப்படி சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு புக் வாங்குறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்றேன் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் அப்படிதான் சொல்லிக்குவேன். என் பிரியமானவளே, இது வந்து இன்ப அலோசியஸ் ஒவ்வொன்றாய் திருடுகிறாய். எனக்கு இவங்களையும் பிடிக்கும். எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு ஜெனி. ஆனா புக்கு வாங்குறத விட எனக்கு படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து புக்கு படிக்கிற ஹாபி தான் நிறைய இருக்கு. புக்கு வாங்குறது நான் அவ்வளவு இல்லை, எனக்கு படிச்சா போதும்னீங்கன்னா இவங்க நாவல்ஸ் எல்லாம் அவங்க வெப்சைட்லயே உங்களுக்கு ஃப்ரீயாவே படிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஃபாலோஷியாஸ்க்கு தனி, இன்ஃபாலோஷியாஸ் மேம்க்கு வந்து தனி வெப்சைட் இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க வந்து புஸ்தகா வெப்சைட்ல நம்ம ரெண்டுக்கு படிக்கலாம். மாச சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா எத்தனை புக்கோ வந்து படிக்கலாம், அதுல படிக்கலாம். என்ன புக்கு? நிழலும் சுடுவதேனும், நித்தனி பிரபு இன்னுயிராவா என்னுயிரே, மல்லிகா மணிவண்ணன் வானம் தொடாத மேகம், ஹேமா தேயாத மஞ்சள் நிலா, வான் மிதக்கும் விழிகள், ஜெய்சக்தி மேமோட கனிந்தமன தீபங்களாயின்னு ஒரு 3 செட் இருக்கும். நான் எங்கேயோ வச்சிருக்கேன். அந்த புக்கு கிடைச்சாலும் படிங்க, செம்மையா இருக்கும். 3 பார்ட்டு. நான் இது வரைக்கும் ஒரு 3-4 தடவை படிச்சிருப்பேன். படிச்சு 2 வருஷம் ஆகுது. வேணும்னே படிக்காம வச்சிருக்கேன். கொஞ்சமாவது அந்த அடுத்தடுத்து இதுதான் வரும் நமக்கு மறந்து போனதுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்னு. நித்தனி பிரபு, கிருபனின் கமலி, புக்கு நன்றி, மன்னிப்பாயா காதலே, இது எல்லாமே ஹியூமன் எமோஷன்ஸ் சொல்ற நாவல்ஸ். இதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல ரொமான்ஸ் நாவல்ஸ் எல்லாம் பிடிக்குது, ஃபேமிலி நாவல்ஸ், ஃபிக்ஷன்ஸ் பிடிக்குதுன்னா இதுவும் பிடிக்கும். எதுக்கும் நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணிட்டே பண்ணுங்க. கடன் அன்பை முறிக்கும், அப்புறம் உன் அன்புக்கு நன்றியோட பார்ட் 2 காமிச்ச புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெப்சைட்ஸ்ல ஈஸியாவே கிடைக்கும். பட் இந்த குடும்ப நாவல்கள்லாம் பெரும்பாலும் ஆஃபர்ல கிடைக்காது. அந்த ஃபுல் ரேட்ல udumalai.com, காமன் ஃபோக்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிடைச்சாதான் உண்டு. சோ அதனால எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு, எனக்கு எந்தெந்த புக் ஸ்டால் பேர் வேற எதுவும் தெரியலன்னு நிறைய இருந்ததுனால இன்னும் இவ்வளவு நாவல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இப்ப இதெல்லாம் நான் காட்டுறதா இல்ல இதுவே ரொம்ப நேரம் போயிடுமான்னு எனக்கு தெரியல. சுபஸ்ரீ முரளி கானக ரகசியம். சுபஸ்ரீ கிருஷ்ணவேணின்னு ஒரு மேம் இருப்பாங்க. இப்ப எழுதுறாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்த புத்தகம் வந்து காதல் ரதின்னு நினைக்கிறேன். காதல் ரதி, அதுக்கப்புறம் ஒரு புக் அவங்க எழுதுனாங்க. 2 பேர் சேர்ந்து எழுதுறவங்க. அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உறவு ராகம் இதுவோ, சரண்யா ஹேமா. 2 பார்ட்டா பிரிச்சு போடணுமோ? எதுக்கும் நான் இன்ட்ரோ 2 தடவை பேசி வைக்கிறேன். அன்பின் நிமித்தங்களில் ஸ்ரீ, இவங்க வந்து எனக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். காற்றாய் கற்பூரமாய் இன்ஃபாலோஷியாஸ். என்கிட்ட ரமணிச்சந்திரன் மேம் நாவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதனால நான் அதெல்லாம் வாங்கல. மல்லிகா மணிவண்ணன் மாரநம்பு. அண்ட் எனக்கு வந்து ஒரு இது உண்டு, எதை சொல்றது, ட்விஸ்டட் லவ் சீரிஸ் ட்விஸ்டட் சீரிஸ் படிக்கிறோம் இல்ல நிறைய இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு படிக்கிறோம்னா அது அவங்களுக்கு வந்து சூப்பரான புக்ல அந்த ஹியூமன் எமோஷன் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ் குடும்ப நாவல்கள், காதல் கதைகள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு போகுது, அதெல்லாம் நம்ம பாட்டி படிச்சது, அதெல்லாம் அம்மா படிச்சது, அதெல்லாமா நீங்க இன்னும் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் எமோஷன் இங்கிலீஷ்ல இருந்தா என்ன, தமிழ்ல இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. இந்த ஜானர் உங்களுக்கு பிடிக்கலங்கிறது ஓகே, அது எல்லாருக்கும் எல்லா வகையான புத்தகங்களும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து சோ பர்சனல் சாய்ஸ் ஒரு புக்குங்கிறது நமக்கு. ஆனா அது இங்கிலீஷ்ல இருந்தா அது அழகுன்னும், தமிழ்ல அதுவும் குறிப்பா பெண்கள் எழுதுற நாவல்கள் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருதுன்னு எனக்கு தெரியல. காற்றாய் ஒரு களவு. சோ அதனாலயே நான் இது எல்லா புக்கையும் காட்டணும்னு நினைச்சேன். நெஞ்சமே ஏங்கும் தேடல் நீ,
இது எல்லாமே சரண்யா ஹேமா. இது வந்து அந்த நாகமி பதிப்பகத்துல இருந்து அப்படியே நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அவங்களும் எனக்கு 10% ஆஃபர் கொடுத்தாங்க. இசையும் மொழியும் தழுவ, கரை நழுவும் நதிகள், மெய்சிலிருக்கும் வண்ணம். அடுத்து லாஸ்ட் புக்கு. இது வந்து நம்ம ஆலி சரட்டை அரங்கம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆஃபர் எந்தெந்த இதுல எல்லாம் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சரி, நான் சும்மா பார்த்தா அதுல இது போட்டிருந்தாங்க. இந்த புக் வந்து என்னோட எஸ்ரா சார் வந்து இந்த புக்கோட வெளியீட்டு விழால வந்து பேசியிருப்பாங்க. அப்பையில இருந்தே இந்த புக் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி நம்ம படிப்போமா அப்படின்னு யோசனை இருந்துச்சு. ஆனா இது வாங்கணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த புக் ஃபேர்ல அது இருக்கும் அப்படின்லாம் எனக்கு யோசனையே இல்லை. அவங்க வந்து சொன்னப்போ அந்த வீடியோல பாடநூல் கழகத்துல வந்து உங்களுக்கு இது ஆஃபர்ல போட்டிருக்காங்க அப்படின்னதும் எனக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இந்த ஒரு புக்குக்காக திருப்பி சாமி க்ளோரி அனுப்ப வேண்டாம்னு தோணுச்சு. சரி, என்னோட மெயின் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நான் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு புக் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, யாராவது போனீங்கன்னா எனக்கு வந்து சொல்றீங்களா அப்படின்னு. யாராவது போடுறீங்களான்னு சொன்னதுமே டக்கு டக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு டியர் வந்து கலை டியர் வந்து மறுநாளே போனாங்க. நான் எதுவும் வாங்கலடா, உங்களுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே போனாங்க. 11 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனா புக்கு 1 மணிக்கு தான் வரும்னு சொன்னதும் அவங்க 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஆனா 1 மணிக்கும் புக்கு வரல. அதுக்கப்புறம் அந்த ஸ்டால்ல இருக்கிறனால இந்த மாதிரி வேணும்னு சொன்னதும் அவர் வந்து ரொம்ப கைண்டா, சரி நான் புக்கு வந்ததும் சொல்லிட்டு உங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிட்டு ஷிப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. திருப்பி என்கிட்ட அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அவரை திருப்பி கான்டாக்ட் பண்ணதும் 6:30க்கு தான் அந்த புக் வந்துச்சு அன்னைக்கு. சோ 6:30 மணி 1080 ரூபாய் மட்டும்தான் வந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நான் கண்டிப்பா படிப்பேன். சோ அவங்க வந்து இந்தியா போஸ்ட்ல அங்கிருந்தே மறுநாள் எனக்கு ஷிப் பண்ணி விட்டாங்க. பார்த்ததும் எனக்கு சூப்பர் ஹாப்பியா இருந்துச்சு. சோ இது வந்து இப்ப எங்கேயாவது பக்கத்துல உங்க இப்ப ஈரோட்ல எல்லாம் புக் ஃபேர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவங்க போட்டிருக்காங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆன்லைன்ல வேற வேற பதிப்பகத்துல இது இப்பயுமே 3350 ரூபாய் அப்படிதான் இருக்கு. சோ 1080 ரூபாய்க்கு சூப்பர் டீல். அந்த அண்ணாக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சோ இது வந்து சூப்பரா இருக்கு. சோ இதுதான் இது லாஸ்ட் புக். என்னோட செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வந்து த்ரில்லர் நாவல்ஸ் எல்லாம் நான் நிறைய வாங்கியிருந்தேன். அதுக்கு ஹால் வேணாலும் சொல்லுங்க, நான் ஒரு நாள் கிளம்பி உட்காந்து அதெல்லாம் ஷூட் பண்றேன். இல்ல எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுலயே டங்குவார் ஆயிடுவேனாலும் தெரியல. அமேசான் புக் ஹால் வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுல ஏதாவது தப்பு தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல எந்த புக் பிடிச்சிருந்துச்சு, இல்ல இந்த மாதிரி ஜானர்ல இந்த புக்ஸை ட்ரை பண்ணுங்க, இது நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையுமே கீழே கொடுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிகள். சோ உங்களுக்கு புக்ஸை பத்தி பேச பிடிக்கும், ஸ்டோரியில நான் ரேங்க் பண்றதெல்லாம் கேட்க பிடிக்கும், இந்த புக்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு பேச பிடிக்கும், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. மெயின் அக்கௌண்ட்ல கூட நான் ரிப்ளை பண்றது இல்ல, ஆனா இந்த அக்கௌண்ட்ல உட்காந்து நாங்க பேசிட்டே இருக்கோம். சோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க, புதுசா தான் இருப்பீங்க. இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் a wonderful day. Bye.